அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? கண் முடிச்சிட்டாங்களா? நேத்து ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க. அத நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? அதான் நேத்து நைட்டே சொன்னேன்ல. அது உங்ககிட்ட சொன்னா நீ பதட்டப்படுவேன்னு தான் சொல்லல. சரி அதை விடுங்க. அத்தை கண் முடிச்சிட்டாங்கல்ல? ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. கண்ணு முழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் டாக்டர் சொல்றாங்க. அண்ட் நந்தினி, தேங்க்ஸ். நீ இல்லாம இது நடந்திருக்காது. என்னங்க நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அத்தையோட நல்ல மனசாலதான் கடவுளை உங்களை காப்பாத்தி இருக்காங்க. இல்ல நந்தினி, சயின்ஸை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவை காப்பாத்துனது கடவுள். காப்பாத்த சொல்லி கடவுள் கிட்ட சண்டை போட்டது நீ. நேற்று நீங்க வந்தபோது அம்மாவை பார்த்து அத்தை நந்தினி வந்திருக்கேன், கண் முழிச்சு பாருங்க பாருங்கன்னு சத்தம் போட்டு தெரியுமா? உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அம்மா காதுல எதுவுமே கேட்கல. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அந்த உண்மையான அஃபெக்ஷனோட நீ ஒரு கதறினியே, அது அம்மாவோட அடிமனசு வரைக்கும் போயிருக்கும். அதுதான் சயின்ஸ்ல வைப்ரேஷன் சொல்றாங்க. சத்தியமா முழுக்க முழுக்க இதுக்கு நீ தான் காரணம். ரொம்ப 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 தேங்க்ஸ் நந்தினி, மனசார சொல்றேன். ஐயோ, என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அவங்களெல்லாம் என் அத்தையா பாக்கலங்க, என்ன பெத்த அம்மாவா தான் பாக்குறேன். என் அம்மாக்கு ஒண்ணுனா என் மனசு துடிக்காதா? அதே மாதிரிதான். சரி அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை அத்தைய பாக்கணுங்க. இல்ல டாக்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீஸ்ங்க, ஒரு சரி, தடவை பார்த்துட்டு சரி. போயிடுறேன். கமோஷன் இல்லாம அமைதியா போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா. வாங்கப்பா. வா. அத்தை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. எனக்கு நீங்க கண் முழிச்சா அதுவே போதும் அத்தை. இங்க பாரு, உன்னோட வேண்டுதெல்லாம் வீண் போகாது. கண்டிப்பா கடவுள் பார்த்துக்குவாரு. வா, டென்ஷன் ஆகாத. வா வா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. நான் கோயிலுக்கு போய் அத்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல, நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இந்த ஸ்டேஜ்ல அலைய கூடாது. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. புரியுதா? சரிங்க. இருமா, நானும் உங்களோட வரேன். வேணாப்பா, கோவில் பக்கத்துல தானே இருக்கு. நானே அத்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா, என்ன கேட்டீங்கன்னா நீங்களும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க, தூங்கல, சரியா சாப்பிடல. போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல மாப்ள, நான் இங்க இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் குளிச்சு கிழிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துருங்க. இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. முரளிட்ட சொல்லிருக்கேன், முரளி ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல மாப்ள, நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். சரி, ஓகே. சரிப்பா, நான் போயிட்டு ஆமாம்மா. வந்துடுறேன். வரேங்க. அத்தைக்கு மாலத்திக்கு ஃபோன் பண்ணி அம்மா கண்டிஷனை சொல்லிட்டு கவலைப்பட சரிங்க. போறாங்க. வரேன்ப்பா. வாங்க உட்காருங்க. மாமா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கீழே போய் டிஃபன் வேணும். ஐயா மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உட்காருங்க. வெறும் வயித்தோட இருக்க முடியாது. நான் போய் டிஃபன் வேணும். கடவுளே, சொல்லு ரேவதி. அக்கா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இப்போ அத்தை எப்படி இருக்காங்க? அத்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கேன். சந்தோஷம்க்கா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்லக்கா, அத்தை உன்கிட்ட பேசுறாங்களா? அத்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்களே தவிர இன்னும் கண்முழிக்கல. இன்னைக்குள்ள கண்முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்போ உன் நல்ல மனசை கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்கக்கா. அவங்க கண்ணு முழிச்சு சந்தோஷமா உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குடி.
அது எல்லாத்தையும் விட இனிமே அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுனாலதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சாரிக்கா, அத்தைய என்னால நேர்ல வந்து பார்க்க முடியல. நீ என்னடி பண்ணுவ? உன்னோட சூழ்நிலை அப்படி. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஆறுமுக அண்ணன் அந்த ரதி தேவியோட முகத்திரையை கிழிச்சு உன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அந்த ரதிதேவி விஷயத்துல ஆறுமுக அண்ணன் இது வரைக்கும் கரெக்டா தான் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனா என் மனசுலதான் ஒரு குழப்பம். இது விஷயமா உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும்னு அண்ணன் சொன்னாரு. ஆனா இப்போ இருக்கிற பிரச்சனையில உங்களை நேர்ல சந்திக்க முடியல. சரிடி, நான் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே வெயிட் பண்றேன். நீ அண்ணனை கூட்டிட்டீங்க வா. சரிக்கா. நீ எந்த கோயில்ல இருக்க? சாலிகிராமத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோவில். சரிக்கா, நாங்க இப்பவே கிளம்புறோம். சரி, பார்த்து பத்திரமா வாங்க. வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு மரகதம். மரகதம் நாமியாக. அவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்க பரிபூர்ணமா குணமாகணும்னு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சகுடும்பாடாம் க்ஷேமதைரிய விரிவஜிக ஆயுளாரோக்கியேஸ்வரியானா விவர்த்தர்த்தம் தர்மார்த்த காம்ய மோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரியம்பிகா பரிபூர்ண கிருபாகடாத் பலசித்தர்த்தம் தசாங்கம் குலோபேதம் சகரஞ்ச மனோகரம் ஆக்ஞேயம் சர்வதேவானாம் தூபோ. அம்மா, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் அத்தைய பிழைக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. கூடிய சீக்கிரமே அத்தை கண் முழிக்கணும். மறுபடியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பழையபடி என்ன மருமகளை ஏத்துக்கிட்டு நானும் என் புருஷனும் அத்தைய பிரியாத அளவுக்கு நீதமா கருணை காட்டணும். துர்காணி விஸ்வாம் ஊஸ்ச விருத்தி புகழான புர்வே புகாதோகாகி தனயாகி சம்யோஹம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. துர்கா பரமேஸ்வரியம்பிகாய நமः. ஆஜ்ய தீபம் தரிசயாமி. துர்கா பரமேஸ்வரியம்பிகா பரிபூர்ண கிருபாகடாத் பிரசித்திரஸ்து. த்ரியம்பகம் வஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்கமேவ வந்தனாமித்யோர்முக்ஷியமாம் ததாத். பிரசாதமுஷ்பிரியாணாம் தீர்க்க சுமங்கல்யா பிராப்திரஸ்து. சர்வாபீஷ்டபலசித்திரஸ்து. இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் அடிச்சிட்டு இருந்த புயல் இப்போ ஒரு முடிவு வந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி. அதே மாதிரி உங்க லட்சியமும் நிறைவேறி ரேவதியோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா நாம இன்னும் சந்தோஷப்படலாம். ஆனா அதுல ஏதோ குழப்பம் இருக்கிறதா நீங்க சொன்னத ரேவதி சொன்னா என்னன்னா பிரச்சனை? இல்லம்மா, ராசாத்தியோட நேருக்கு நேரா மோதி அவளை மண்ணோட மண்ணாக்குறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதுல நிறைய குழப்பம் வரும். அதை சரி பண்றது அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருமா. அதனால மறைமுகமா இருந்து அவளை மிரட்டி பயமுறுத்தி அவன் மூலமாவே எல்லா உண்மையும் வெளியில வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணே, உங்க முயற்சி சரியா தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா அவளை போன்ல மிரட்டினீங்க, இப்போ அந்த மேஸ்திரிய களத்துல இறக்கி விட்டு அவளை பயமுறுத்துறீங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அவ பயந்து போய் தானே இருக்கா. இல்லம்மா, இது பத்தாது. அவளை இன்னும் பெருசா பயமுறுத்தி அவளை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கணும். அது மட்டும் இல்ல, இப்பதான் மகேஷ்க்கும் விஜய்க்கும் அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சந்தேகம் இன்னும் பலமாகணும். அவனுங்களே அவளை கார்னர் பண்ணணும். அப்ப அவளை நான் சந்திக்கணும். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கான பிடிமானம் ஆதாரம் எதுவுமே எனக்கு சிக்கலம்மா. ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது சரியா தான் இருக்கும்னு படுது. என்னம்மா, என்ன யோசனை? அண்ணே, அந்த மகேஷ ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக அந்த ரதி தேவி அவ பேர்ல இருக்கிற பாதி சொத்தை ரேவதி பேருக்கு எழுதி வச்சிருக்கா. இப்ப அந்த டாக்குமெண்ட் என் கையில தான் இருக்கு. அடுத்தடுத்து நடந்த குழப்பத்துல நானும் அதை மறந்துட்டேன். ரேவதி அதை யோசிக்கல. கண்டிப்பா இப்ப அந்த டாக்குமெண்ட் நமக்கு பயன்படும். என்ன நீங்க, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. அந்த அக்ரிமெண்ட் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யும். இருந்தா தானக்கா உதவி பண்ணோம். ஆனா இப்ப அந்த அக்ரிமெண்ட் உன்கிட்ட இல்ல. விஸ்வா மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீங்க யாரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்த ரதி தேவி மாலதி அக்கா வீட்டுக்கார் மூலமா அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்து வரவழைச்சு எரிச்சிட்டா. என்னது, எரிச்சிட்டானா? உண்மைமா,
இத பத்தி ரேவதி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் இது விஷயமா உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. இல்லனே, அந்த ரதி தேவி எரிச்சது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல. ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற கலர் ஜெராக்ஸ். அவ அந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுதா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அக்கா நீ சொல்றதுல உண்மையா அக்கா? ஆமா ரேவதி, பின்ன ஒரிஜினலை யாராவது பரன் மேல கொண்டு போய் வைப்பாங்களா? நந்தினி, உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலம்மா. நல்ல புத்திசாலித்தனமான காரியம் பண்ணிருக்கம்மா. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ராசாத்தி ஒரு வழி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கண்டிப்பானே. தப்பு செய்யறவங்களுக்கு 1000 வழி கிடைக்கும் போது நல்லது பண்றவங்களுக்கு ஒரு வழி கிடைக்காதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே, வீட்டுக்கு போங்க. அக்ரிமெண்ட் உங்க கைக்கு வந்து சேரும். அண்ணே, இப்போ அத்தை ஹாஸ்பிட்டல்ல. சரிம்மா, நீ முதல்ல அந்த காரியத்தை பாருமா. சரி, வரேனே. பாத்துமா, பத்திரமா போமா. வரேன் ரேவதி. சரிக்கா. ரேவதி பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறமா. ரதி தேவி, உன்னை பழையபடி ராசாத்தி ஆக்கி உன்னை மஞ்சப்பை தூக்க வைக்கிறேன். என்னங்க நீங்க? உங்களுக்கு குழந்தைய பாத்துக்க போய் அந்த மாலத்தி தான் கிடைச்சாங்களா? வேற ஆளே கிடைக்காத மாதிரி. அவங்க என்னடானா ஃபர்ஸ்ட் டே குழந்தைய தூக்கிட்டு போய் நம்மள பதற வச்சாங்க. இப்ப என்னடானா இன்னும் ஆளையே காணோம். ஐயோ அஞ்சலி, நான் கால் பண்ணிட்டேம்மா. அவங்க பக்கத்துல வந்துட்டாங்களா? நீங்க அவங்களுக்கு மேல பக்கத்துல வந்துட்டாங்க, தூரத்துல வந்துட்டாங்கன்னு. வேலைக்கு சரியான நேரத்துல வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஐயோ அஞ்சலி, என்னம்மா நீ? மாலத்தி பாவம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. அதை பார்த்துட்டு தானே இங்க வரணும். அதுக்காக நாம என்னங்க பண்ண முடியும்? நம்மளால குழந்தைய பாத்துக்க முடியலன்னு தானே சம்பளம் பேசி நாம ஒரு ஆளை வச்சிருக்கோம். அதை விட்டுட்டு இப்ப அவங்க பிரச்சனை எல்லாம் யோசிக்க முடியுமா நம்மளால? சரி, எனக்கு புரியுது. அதுக்காக நான் ஏற்கனவே ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டாச்சு. இதுக்கு மேல லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க அந்த மாலத்திக்கு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணுங்க. சரிடா, சரி, அழாத. இல்லனா நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிடுவேன். ஏய் கம் ஆன், வாட்ஸ் திஸ் அஞ்சலி? என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி? இதெல்லாம் மேனர்ஸ் சரியில்லை. இட்ஸ் நாட் ஃபைன். ஓகே, நீங்க ஐ திங்க் அவங்க வந்துட்டாங்க. இது பார், நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். ஓகே? ஆஹா, வாங்க. நம்மள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சாரி சார், வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அஞ்சலி, இங்க உங்களை பத்தி பாருங்க தான். மாலதி, இனிமே இந்த மாதிரி காரணங்களை சொல்லாதீங்க. இனிமே வேலைக்கு கரெக்ட் டைம்க்கு வரணும், புரியுதா? ஐயோ அஞ்சலி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ குழந்தைய கொடுத்துட்டு முதல்ல ரெடியா போ, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. கொடு. வட செல்ல. என்ன இத பாத்து? என்ன அஞ்சலி? என்னங்க இது? குழந்தை எப்படி அழுத்தி பிடிக்கிறீங்க? அவன் இப்பதான் பால் சாப்பிட்டிருக்கான். வாந்தி எடுத்துட்டா என்ன பண்றது? குழந்தைக்கு அம்மாங்கறீங்க, ஒரு சின்ன குழந்தை எப்படி தூக்குறதுன்னு கூட தெரியாதா? ஒரு குழந்தைக்குன்னு இந்த குழந்தைக்கும் நான் தான் தாய். என் குழந்தை எப்படி தூக்குறதுன்னு எனக்கு சொல்லி தெரியா? ஹலோ, உங்களதான். என்ன? ஒண்ணு இல்ல. அப்புறம் அவ அழுதானே, நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி வெளியே தூக்கிட்டு போயிடாதீங்க. எனக்கு கால் பண்ணி போன அவ காதுல வைங்க. என் குரலை கேட்டு அவ அழுகையை நிறுத்திடுவா. என்னங்க, போன் பண்ணுவீங்கல்ல? அதெல்லாம் பண்ணுவாங்க. வாட்ஸ் திஸ் அஞ்சலி? நீ போ, ரெடியா போ, ஆபீஸ் டைம் ஆகுது. இப்ப சொல்லுங்க டைம் ஆகுதுன்னு. மாலதி, சாரி, அவங்க பேசுனது தப்பா? இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். இவளன்னா பெத்தவனா, அவங்க இவளை வளர்த்த தாய். அந்த உரிமையில தானே பேசுறாங்க. அப்புறம் எங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தையை விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றியெல்லாம் இருக்கட்டும் சார். பகல்லையாவது என் குழந்தை கூட இருக்கிற மாதிரி நீங்க பண்ணா போதும். உங்க வைஃப் கோவப்பட்டு இந்த வைப்பை என்கிட்ட இருந்து பறிச்சிட கூடாது சார். ஏய், கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். என்னங்க? கிளம்பலாமா? கிளம்பலாம். வரேங்க, பாத்துக்கங்க.
வரேன்டா செல்லம். இவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அப்புறம் கிச்சன்ல கூட இருக்கு. வரேன். வாங்க வரேன் போலாம். மாலதி. பாத்துக்கங்க. என்ன மன்னிச்சுடுடா. நான் தான் உன் அம்மான்னு என்னால சொல்ல முடியல. பே பே என்ன பே என்ன இது? பே 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 புரியல. பே பையன் கொடுத்துட்டு போனானா? யாரு? பே 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 கொரியர் பாயா? பே சரி கொடு. ம் போ. ராசாத்தி, நான் தான். நல்லா இருக்கியா? என்னடா வழக்கமா போன்ல தான் பேசுவான், இப்ப கேசட் கொடுத்துருக்கான்னு பாக்குறியா? சும்மா போன்ல பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. அதான் பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணலான்னு இது மூலமா நான் பேசுறேன். சரி, விஷயத்த சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்க. இனிமே உங்ககிட்ட இல்லீகலா பணமே வாங்க மாட்டேன், லீகலாவே வாங்க போறேன். எப்படின்னு கேக்குறியா? உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் சரி சமமா ரெண்டா பிரிச்சு அதுல ஒரு பங்கு ரேவதிக்கு சொந்தமானதுன்னு ரேவதிக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? என்ன அதிர்ச்சியாகி அப்படியே நின்னுட்டியா? என்னடா அந்த அக்ரிமெண்ட்டை நாம எப்பவோ எரிச்சிட்டோமே, இவன் என்னடானா லூசு மாதிரி அதையே சொல்லி மிரட்டான்னு பாக்குறியா? நீ எரிச்சது கலர் ஜெராக்ஸ், ஒரிஜினல் ஐயா கிட்டதான் இருக்கு. இத நீ நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், வேற வழி இல்ல, நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்றது சுத்தமான உண்மை. அது உண்மைங்கிறத உனக்கு தோணும் போது நான் புரிய வைக்கிறேன். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரேவதிக்கு எழுதி கொடுத்த சொத்தை ரேவதிக்கு தானே கொடுக்கணும். அவ தான் செத்து போயிட்டாளேன்னு நீ கேட்கலாம். அவ செத்து போனாலும் அவ பாடியை இவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சிருக்கிறது நான் தானே. அதுக்கு பேமெண்டா அந்த சொத்தெல்லாம் நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருவேல? நீ கொடுப்ப. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாதி சொத்தும் உன்கிட்ட இருக்காது. ஏன்னா அந்த சொத்துல உன் பேர்ல இருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னியோட டைம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கிற அத்தனை சொத்தும் மகேஷ் விஜய்க்கு போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நீ தட்டேந்தி பிச்சை எடுக்கிறத நான் பார்க்காம விட போறது இல்லடி. இவன் உண்மையிலேயே தான் சொல்றானா இல்ல போய் சொல்றானா? நான் எரிச்ச அக்ரிமெண்ட் ஜெராக்ஸா? இல்ல இல்ல இல்ல, நோ நோ, அப்படி இருக்கவே இருக்காது, இருக்கவும்